இது வந்து திருவிழா அப்போ அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான். நைட்டு வந்து நாடகம்லாம் பார்த்தனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தேன்னா, அம்மா வந்து சமையல் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நானுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு காய்கறி எல்லாமே நறுக்கி கொடுத்துட்ருந்தேன். அம்மா அப்படியே சமைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் தான் போன உடனேக்கும் கிச்சனில் நுழைஞ்சிடணும். அம்மா வீட்டில் அப்படி இல்லைல்ல, அவங்களே நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் பெருசாக சொந்தக்காரங்களுக்குலாம் யாருக்குமே சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பெரியம்மா மட்டும் வந்திருந்தாங்க. அதனால் பெருசாலாம் எதுவும் சமைக்கல. ஒரு 3 பொரியல், சாம்பார், ரசம் எப்பவும் போல தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்மளே எப்போயாவது தான் அம்மா வீட்டுக்கு போகிறோமா, அதனால் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு என் பாட்டுக்கு நான் எங்கள் அம்மா கூட அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அம்மா ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்களா, நான் வந்து இந்த காய்கறிலாம் வெட்டின இடத்தெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட போயிட்டேன். அம்மா வந்து இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் போண்டா எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்குமே வந்து கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு போன வீடியோ, அப்புறம் திருவிழா வீடியோலாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.